அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. மேலும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஜூலை மாதத்தின் 10ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு இருக்குது. ஆனி மாத பௌர்ணமியாக குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பூர்ணிமாவானது வியாழக்கிழமையிலேயே வர்றது சிறப்புன்னு சொல்லலாம். அதாவது கரெக்டாக குருவுக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் இந்த குரு பூர்ணிமா வர்றது சிறப்பு. இது மாதிரி எப்போவுமே நமக்கு வராதுங்க. இந்த முறை நமக்கு இந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருக்கிறேங்க. அதில் நீங்கள் ஒரு 3 சொட்டு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிக்கணும். மேலும் இந்த முறை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களும் கூட அந்த குளியல் முறையை எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு ஞாபக சக்தி வரும், படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே பதிவிலே கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததாக உடனடி பண தேவை இருக்குது, அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் கூப்பிடும்போது அவங்க நமக்கு பண உதவி செய்வாங்கன்னு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நீங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் அவங்கள அழைச்சி அவங்க வரல, பண உதவி செய்யலினாலும் கூட இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தி அதிகம் உள்ள நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அதுவும் இந்த முறை யாருமே சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சுட்டு நான் சொல்லியிருக்கிற முறையில் நீங்கள் அழைச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் 2 லட்சம் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் ஏற்ற வேண்டிய பணவசிய தீப முறை குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாகவும் நல்ல ஒரு குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் இன்றைக்கி நைட்டே உங்கள் தலகாணிக்கடியில் வச்சுக்கணும். அதனால் இப்போ அவசியம் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் மேலே சொன்ன எல்லா வீடியோஸ்னுடைய லிங்க்கும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வராதுங்க. ஒரு 4 வீடியோ வரும். மற்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும். அதில் பார்த்து கூட நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு பலனடையலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஃபோனில் ஒரு பிக்சர் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த பிக்சர் நீங்கள் நாளைய நாளில் நான் சொல்கிற இந்த 3 நேரங்களில் பார்க்குறது சிறப்பு. நாளைய நாள் முழுவதுமே பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. இருந்தாலும் வியாழக்கிழமை நாளில் குருவாரையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். குருவாரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். அதனால் இந்த 3 நேரத்துலேயுமோ அல்லது இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையோ நான் இப்போ காட்டக்கூடிய இந்த பிக்சர் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை மட்டும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த டைம் வரும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதும். சரி, நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய பிக்சரானது ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய சிம்பல் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 போட்டு பக்கத்தில் 1 மாதிரி போட்டுருக்கு பாருங்கள். இதுதான் குரு பகவானுக்கு உரிய சிம்பல். இது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வியாழக்கிழமை நாள்னாவே நம்மளுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் இங்கே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதே சிம்பல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் மேஜிக் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜூபிட்டரோட சம்மந்தப்பட்டது. இந்த பாக்ஸுக்குள்ளே ஒவ்வொரு நம்பர்ஸாக இருக்கும். இந்த நம்பர்ஸையும் கூட நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஜூம் பண்ணி அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நம்பரையும் சொல்லும்போது தனித்தனியாக சொல்லலாம். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா மெட்டல் டின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சிம்பல். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா சீல், அதாவது ஒரு கவசம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஜூபிட்டரோட தொடர்புடையது தான். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுக்கு உகந்தது தான் இந்த பிக்சரில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் மறக்காமல் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளார
அந்த 3 மணி நேரத்தில் எந்த நேரம் வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போல்லாம் வந்துட்டு இதை எடுத்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாருங்கள். இதை பார்க்கும்போதெல்லாம் கூட நீங்கள் குருவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும், குருவசியம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு 3 முறை சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். முடிஞ்சால் இந்த குரு சிம்பல் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த 2 போட்டு பக்கத்தில் 1 மாதிரி இருக்குது இல்லையா, இதை நீங்கள் இந்த நாள்லேயும் கூட இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் எழுதிக்கிட்டு மஞ்சள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்படி எதுவுமே பண்ண முடியாதவங்க ஜஸ்ட்டு இந்த பிக்சரையாவது நான் சொன்ன நேரத்துக்குள்ளே பார்க்குறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். அவசியம் பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.